ஹாய் குட்டி, நான் உங்க ஃப்ரெண்ட் டியானா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. ஹாய் குட்டீஸ், போன எபிசோட்ல நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸை பார்த்தோம். இப்போ சென்னை மியூசியம் சீரீஸ் எபிசோட் 2ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா ஜுவாலஜி கேலரிய பார்த்தோம். அங்க இருந்தே இப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்க பாம்பு, முதலை, ஆமைகளுடைய மாடல்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு. குட்டி பாம்புல இருந்து பெரிய பாம்பு வரைக்கும் வகை வகையா ரகரகமா பாட்டில்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்க ரொம்ப த்ரில்லா இருக்கு. இந்த கேலரி முழுக்க ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ் மாடல்ஸை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கடல் வாழ் உயிரினங்கள். இங்க நீலத்திமிங்கலம், சுறா போன்ற பெரிய மீன்கள்ல இருந்து சின்ன சின்ன மீன்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பதப்படுத்தி காட்சிக்காக வச்சிருக்காங்க. குட்டீஸ், இப்ப நம்ம பார்க்க போறது கண்டெம்பரரி ஆர்ட் கேலரி, வளர்கலை கூடம். இங்க பிரிட்டிஷ் பீரியட்ல மெட்ராஸ் கவர்னரா இருந்தவங்களுடைய முழு உருவ பெயிண்டிங்ஸை வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இங்க இருக்கு. இதுல மன்னர்கள் மற்றும் கடவுள்களுடைய ஓவியங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸ். ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் பார்க்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல. இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான ஓவியங்களை வரைஞ்ச ராஜா ரவிவர்மா ரியலி கிரேட்ல. இங்க இருக்க இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஆர்ட் கேலரியுடைய எல்லா டீடைல்ஸையும் ஸ்கிரீனிங் பண்றாங்க. இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் மியூசியம் பார்க்க போறோம். இதுதான் சயின்ஸ் கேலரி. இங்க ஹியூமன் பாடி, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன் சிஸ்டத்தோட மாடல்ஸ் மூலமா பார்ட்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இத பார்க்கும் போதே நம்ம ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியால ஒவ்வொரு மாநிலத்தோட மக்களும் தனிப்பட்ட மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடோட இருக்காங்க. இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான மினியேச்சர் இங்க வச்சிருக்காங்க. இதுல அந்த மக்களுடைய உடை, பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையும் ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம பார்க்கிறது பிரான்ஸ் கேலரி, ஐம்பொன் சிலைகள். இங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பொன்னால் செய்யப்பட்ட நடராஜர், மகாவிஷ்ணு, அம்மன், விநாயகர், முருகர் மற்றும் புத்தர் சிலைகள் இங்க காட்சிக்காக வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிலையும் ரொம்ப அழகாகவும் நுணுக்கமாகவும் கலைநயத்துடனும் செஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த பிரான்ஸ் கேலரி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.
இங்க இருக்க கிளாஸ் பாக்ஸ் அண்ட் லைட்டிங் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சிற்பக்கலையில நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்திருக்கோம்னு இங்க இருக்கிற சிற்பங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் மியூசியத்தோட இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிய ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பேரண்ட்ஸ், மறக்காம நம்ம குட்டீஸ எக்மோர் கவர்மெண்ட் மியூசியத்துக்கு கூட்டிட்டு வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் சென்னை போலீஸ் மியூசியம்க்கு கூட்டிட்டு போறேன். அது உங்களுக்கு இன்னும் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். And now உங்க டியானா from Tiana Kids Education. Bye குட்டீஸ்.